Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கொடைக்கானல் ஸ்டேயோட ரெண்டாவது நாள் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாட்டி அந்த வீடியோ வந்து எண்ட் ஸ்கிரீன்ல நான் ஐகார்ட்ல கிடைக்கும். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏர்லி மார்னிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மிஸ்டோட சேர்ந்துட்டு நல்ல ஒரு சீனரியாக இருந்தது அந்த பிளேஸ். இதை விட ஹை பிளேஸுக்கு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி கப்போடு இருக்கார். அவர் காலையிலேருந்து ஒரு 3-4 காஃபியாவது குடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த கிளைமேட் வந்து அவ்வளோவான சூப்பரான சில் கிளைமேட், ரொம்ப நல்லா இருந்தது. நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு, அந்த ரெசார்ட்டே காணோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு, ஏன்னா அடுத்த அவுட்டிங் பிளேசஸ் வந்து நிறையா இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டே. ஸோ ஒரு டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும், 2 அட்டாச் பாத்ரூமோடு இருந்தது. ஸோ இதே போல் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்டே டைப்பில் தான் இருக்குது. நைட்டு வந்து சூப்பராக ஃபுட்டு அவங்களே சமைச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த ஃபுட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணோன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகணும். ஆனால் குளிக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருந்தது. அந்த குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம வந்து குளிக்கும் போது தெரியல, ஆனால் குளிச்சுட்டு வரும்போது தான் பயங்கர ஃப்ரீசிங்காக இருந்தது. ஸோ அந்த இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலும் நல்லா இருந்தது. இது வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது அதுவும் மிஸ்டோட சூப்பராக இருந்தது அந்த பிளேஸை. கோயிலுக்கு முன்னாடியே பூ பழம் இதெல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் வாங்கிட்டு போய் சாமிக்கு வந்து அது அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி பூ வந்து இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பூ பூக்கும். ஸோ அந்த பூவோட ட்ரீ வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாம், கோயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டோட சூப்பராக அந்த டிரைவிங் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து அந்த வாசனை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் செட்டியார் பார்க்கு போனோம். இது வந்து ஆஃப் சீசன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. அப்போ தான் அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அப்போ தான் வந்து இது பண்ணி பிளான்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோவா பார்க்க நல்லா இல்லை, ஏன்னா வந்து ஆஃப் சீசனில் போனதுனால. உள்ளே வந்து சின்ன பார்க்கு மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து கிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கு லேக் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஒரு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சிங்கிள் பர்சனாகவும் போகலாம், இந்த மாதிரி குட்டியாக கிட்ஸ் இருந்தால் அவங்க கூட ஜாயின் பண்ணி அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து போகலாம். எப்படி இருக்கு? பாத்துக்கா, பிடிச்சுக்கா. கூட ஓலா அவன் கூட ஆஃப் ரவுண்ட் 200 ரூபா தானே. ஏறா போறியா? போல பயமா. ஸோ என்னைய வந்து போகிற ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா வந்து
எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் போகலை. ஆனால் கிட்ஸ் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கிற கிட்ஸாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப ஹார்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வாக் பண்ண வைக்கிறதில்ல. ஸோ மெல்லமாக தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இது யாவி. ஏய் மதுரை ஓலா யுக்தா 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 அவ வாங்க, அவளை வாங்க, யாவி வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு. எங்கே போனாலும் இந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு கொறுக்கிட்டே தான் இருந்தோம். அதுவும் அங்கங்கே அவங்க வந்து நம்மளை டெம்ப் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி கார்னை வந்து நல்லா சுட்டு கொடுக்குறது, ப்ரெட் ஆம்லேட் போட்டு தர்றது, அப்புறம் வந்து இது பீனட் சாலட் பண்ணி கொடுத்தாங்க, அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எங்கெங்கே நாங்கள் நிற்கிறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டோம். அந்த கிளாஸ் போட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு கேம் இது இருந்தது. இதுக்குள்ளே வந்து நிறைய இதை வச்சுருந்தாங்க. ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ ஓகே, எல்லோரும் கிட்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டதுனால நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் போகணும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹவுஸ், அப்புறம் வந்து மிரர், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து வச்சுருந்தாங்க. 70 தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாரோட சேர்ந்து போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டோம். இது ஏன்னா வந்து எங்கள் ஊருக்கு போக ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். நாங்கள் இறங்குற சமயம் மழையும் பேஞ்சிட்டு ரொம்ப ஹெவியாக இல்லை ரெயின். ஸோ ஓரளவு நார்மலான ரெயின் தான். ஸோ ஓகே, இதிலே நம்ம போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்க ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, கேரளா ஸ்டைல் ஃபுட்டு. ஸோ அந்த மட்டை ரைஸோட மீன் குழம்போடு சாப்பிட்டு நல்லாவே ஹெவியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கீழே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.